முதலாம் கேள்வியை பாருங்க. சர்வதேச அலகு அல்லாதது. இப்ப சர்வதேச அலகு இல்லாதது எதுன்னு கேட்கிறார். இப்ப என்ன வந்திருக்கார்? முதலாவது ஆன்சரை பாருங்க. என்னவா? கேபிட்டல் கேயும் ஜியும் இருக்குது முதலாவது ஆன்சர். சோ கேபிட்டல் கே வந்தாலே பிழை. ஏன்? சிம்பிள் கே சிம்பிள் ஜியா இருக்கணும் கிலோகிராம். சோ அப்ப அதுதானே என்ன? சர்வதேச அலகு அல்லாதது. ஓகே. மீட்டர் எஸ்ஐ அலகு, செகண்ட் எஸ்ஐ அலகு, ஜூல் எஸ்ஐ அலகு, கெல்வின் கேபிட்டல் கே எஸ்ஐ அலகு. அப்ப இது சர்வதேச அலகு அல்லாதது. கிலோகிராம் கேபிட்டல் கே போட்டபடியா அது எஸ்ஐ அலகு அல்ல. இப்ப சிம்பிள் கே சிம்பிள் ஜி போட்டிருந்தா அது எஸ்ஐ அலகு. இது கேபிட்டல் கே போட்டபடியா எஸ்ஐ அலகு அல்ல. முதலாவது ஆன்சர். ஓகே ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. இரண்டாவது என்னவா? 4 மாணவர்கள் விசையின் அலகினை எழுதியுள்ள விதங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. முதலாவது தந்திருக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. இரண்டாவது அதுவும் அதேதான், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. இந்த முதலாவதுக்கு இரண்டாவதுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கு இடையில கேப் இருக்குது, இங்க கேப் இல்ல. அப்ப இது பிழை. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அடிப்படை கணியங்களுக்கும் இடையிலே ஒரு அலகு இடைவெளி இருக்கணும். அதாவது ஒவ்வொரு அடிப்படை அலகுகளுக்கும் இடையில கேப் கொண்டு வரணும். அப்ப இது சரி. என்ன? திணிவு தர 6 முடுகள் தானே. அப்ப திணிவு கிலோகிராம், 6 முடுகள் ms -2. அப்ப கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 விசையின் அலகு. பி சரி. சி கூட்டு கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், அதுவும் சரி. இந்த ஒரு இடத்துல இருக்கிறத நாங்க ஸ்லாஷ் போட்டு எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 இது திணிவு 6 முடுகள் சரி. அடுத்தது டி நியூட்டன். நியூட்டன்ன்றது விசையின் எஸ்ஐ அலகுதான், அதுவும் சரி. அப்ப இது விடை பிசிடி மூன்றும் சரி. அப்ப எத்தனாவது விடை? 5வது விடை. பிசிடி மூன்றும் சரி. ஓகே. அடுத்தது செய்தோம். அவன் இதுல நான் இன்னொன்று சொன்ன ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் அலகு எழுதுற முதல் சொல்லி தந்த மாதிரி ஞாபகம். இப்ப ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின் என்ற இடத்துல இந்த ரெண்டுக்கு நாங்க ஸ்லாஷ் போடாது. இப்ப இப்படி எழுதலாம், இதுக்கு நாங்க இப்படி எழுதலாம், ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின். இப்படி எழுதினால் பிழை. ஒரு ஸ்லாஷ் போட்டு தான் எங்களால் எழுத முடியும். ஓகே தானே? அப்ப அதன்படி அது பிசிடி சரி. 5வது விடை. ரைட். 3ஆம் கேள்வி பாருங்க. ரைட். 3ஆம் கேள்வி என்னவா? ஒரு ஊடகத்தினோடு ஒரு அலை விருத்தியாகும் போது துணிக்கையின் இடப்பெயர்ச்சி வைசமன் ஏசைன் கேட்டியாமா. இடப்பெயர்ச்சி வைசமன் ஏசைன் கேட்டியினால் தரப்படும். இங்கு ஏ துணிக்கையின் வீச்சமன் டி நேரத்தையும் குறிக்கும். இங்கு கேயின் அது அலகு யாது? இந்த கேயின் அலகு இருக்கிறார். உனக்கு இது சவுண்ட் படிச்சிட்டபடியே உனக்கு தெரியும் இந்த சமன்பாடு என்ன? இடப்பெயர்ச்சிக்குரிய சமன்பாடு. வெளியே இயக்கத்தின் வைசமன் ஏ சைன் ஒமேகா டி. அப்ப இந்த கே என்ன? ஒமேகா. ஒமேகான்றது என்ன சாமான்? ரேடியன் பெர் செகண்ட். ஒமேகான் அலகு ரேடியன் பெர் செகண்ட். ஓகே. கேக்குறீல அப்ப சார் சவுண்ட்லயே போட்டுங்கன்னு கேக்குறீல. சவுண்ட் படிச்சிட்டபடியே நாங்கள் நேரடியா செய்யறோம். படிக்காட்டிக்க என்ன செய்யறது? வைசமன் ஏ சைன் தீட்டாவில இந்த தீட்டாக்கு ரேடியன் அலகு இல்லையா?
சோ கோணம் தானே ரேடியன். அப்ப இவ்வளவு ரேடியன் வரணும், இது என்னவா இருக்கணும்? ரேடியன் பெர் செகண்டா இருக்கணும். அப்பதானே செகண்டால பெருக்க ரேடியன் வரும். அப்படி பார்த்தாலும் ரேடியன் பெர் செகண்ட், அலகு ரேடியன் பெர் செகண்ட். அப்ப நான்காவது விடை. சோ மூன்றாம் கேள்விக்கு நாலாவது விடை. நான் ஸ்பீடா செய்யறேனா இல்லையா? ஒரு பையனை போல் இருமடங்கு திணிவுடைய ஒரு மனிதன் ஒரு உயரத்தை ஏறுவதற்கு 2 மடங்கு நேரத்தை எடுக்கின்றான். மனிதனால் விரயமாக்கப்பட்ட வலுவுக்கும் பையனால் விரயமாக்கப்பட்ட வலுவுக்கும் உள்ள விகிதம் யாது? இப்ப உங்களுக்கு என்ன தந்திருக்கார் தரவு? ஒன்று மனிதன், மற்றது பையன். நான் மேன் என்று எம் என்றும் இவரை போய் என்றும் பி என்றும் வைக்கிறேன். இப்ப போயின்ற திணிவை போல 2 மடங்கு திணிவு இல்லையா? ஒரு குறித்த உயரத்துக்கு தான் ஏறினோம். ஒரு உயரம், 2 பேருமே ஏதோ ஒரு உயரத்துக்கு தான் போய் சேரினோம். எப்படி போயினும் தெரியாத, ஒரே உயரத்துக்கு தான் போனவன். ஆனா இவர் என்ன சொல்றார்? பையனை போல் 2 மடங்கு திணிவுடைய மனிதன் ஏறுறதுக்கு 2 மடங்கு நேரத்தை எடுக்கிறாராம். அப்ப வடிவா தமிழ வாசிக்கணும். பையனை போல் 2 மடங்கு திணிவுடைய மனிதன். அப்ப மனிதனுக்கு 2 மடங்கு திணிவு. உயரத்தை ஏறுவதற்கு 2 மடங்கு நேரத்தை எடுக்கிறான். 2 மடங்கு நேரத்தை எடுக்கிறது மனிதன். அப்ப இவர் ஏறின நேரம் டி என்றா, இவர் ஏறின நேரம் 2t. இதை கவனமா போட்டுக்கொள்வீங்க. இப்ப கேட்டது வலு. உங்களுக்கு தெரியும் வலுன்றது என்ன சாமான்? வலு சமன் வேலையின் கீழ் நேரம். அப்ப இவர் செய்த வேலையின் கீழ் நேரம். இப்ப அப்படி ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்கடா, டீம்ஸ்ல லிங்க கேட்க சொல்லி. டீம்ஸ்ல லிங்க கேட்டது எனக்கு அனுப்பல, வாட்ஸ்அப்ல அனுப்பலாதே, டீம்ஸ்ல தான் அனுப்பலாம். அவருக்கு சொல்லுங்க டீம்ஸ்ல லிங்க போட சொல்லி நான் அனுப்பி விடுறேன். சட்டில போய் மெசேஜ் ஒண்ணு போட சொல்லுங்க. ஓகே. இப்ப வலு சமன் வேலையின்கள் நேரம். இப்ப செய்த வேலை, இவர் மேல போறதுக்கு செய்த வேலை என்ன? ஈர்ப்புக்கு எதிராக எச்சுயரம் போயிருக்கார். அப்ப அவற்ற நிறைக்கு எதிராக தானே வேலை செய்கிறார். அவற்ற நிறை mg, அவற்ற நிறை 2mg. அப்ப அவற்ற 2mg என்ற வெயிட்டை தூக்கி கொண்டு எச்சுயரத்துக்கு போயிருக்கார். செய்த வேலை 2mgh. இது நான் மனிதனுக்கு போடுறேன். எடுத்த நேரம் 2t. அப்ப mgh/t. இது யாருக்குரியது? மனிதனுக்குரிய வேலை. அவன் பையனுக்குரிய வேலை என்று வர, அவன் செய்த வேலை அவன் வச்சுறதுக்கு தான் போறார். தந்த வெயிட்டை தூக்குறார். mgh கீழே நேரம் t, mgh/t. அப்ப அவர் செய்த, மனிதன் செய்த வேலையும் mgh/t, போய் செய்த வேலையும் mgh/t. ஆகவே 2 வேலையின் ரேஷியோ 1:1. எத்தனாவது விடை? முதலாவது விடை. 4வது வினாவது. விளங்குதா? எங்கடா சத்தத காணன்? ஓகே. 5ஆம் கேள்வி. அழிகடே வலு சமன் வேலைங்கள் நேரம் என்ற கன்செப்டா? இது விசைதர வேகம் என்று போட்டா, விசைதர வேகம் போடுறேன்னு சொன்னப்ப நீ என்ன போடணும்? சராசரி வேகம் இல்ல போட வேண்டி வரும். எப்படி இவர் இயங்குறாருன்னு தெரியாது.
நீ அப்படி போட சராசரி வேகம் போடணும். அப்படி போட்டாலும் இதுதான் வரும். ஆனா அந்த 2 மடங்கு தண்ணியுடைய ஒரு மனிதன் ஏறுவதற்கு 2 மடங்கு வேகம் 2 மடங்கு குறைவு. சரி, ஓகே ஓகே தானே? விசை கூடுது, வேகம் குறையுது. அப்ப உனக்கு சரியாதான் வரும். ஓகே, கவனமா இருக்கணும். அந்த நேரத்துல சராசரி வேகம் என்றதை போடணும். அப்பதான் நீ HOVT என்று போடுவாய். அடுத்தது 5வது கேள்வி என்னவாம்? அளவிடைக்கு வரையப்பட்டுள்ள உருவில் புள்ளி ஓவில் தொழிற்படம் OA, OB, OC, OD எனும் 4 காவிகளின் கூட்டுத்தொகை. கவனமா பார்த்துக் கொள்வீங்கள். அந்த காவியின் பேர் தந்திருக்கார் 4 காவி. ரைட். இந்த 4 இதை கூட்டுறேன் நான். இப்ப இதுல இருக்குது எத்தனை பாக்ஸ்? 5 பாக்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் சின்னதாவே கறிக்கொள்வேன். எப்படி இருக்குது? இதுல O இங்க இருக்குது. இது OD காவி 3 பாக்ஸ் குறி. இது OA காவி, இது OB காவி, இது OC சாரி இது OB காவி, இது OC காவி. இதுல இடையில ஒரு புள்ளி ஈ தந்திருக்கு. அம்புக்குறி இதுல போட்டிருக்கேன். இப்ப இந்த OE காவின்னு எழுதுறேல, அவர் எழுத்துல வந்திருக்கார். எந்த நாளிட கொடுத்தவங்க? OA, OB, OC, OD. இடையில ஒரு பாயிண்ட் தந்திருக்கு, உனக்கு விட சொல்றதுக்காண்டி. ஓகே ரைட். இப்ப இதுக்குரிய விளைவுகள் கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, இங்க பாரு. டேய், இந்த டிக்கும் பிக்கும் விளைவுல என்ன வர சொல்லுவாங்க? டில எத்தனை பட்டி? 3 பட்டி. இங்கால பார்க்காம கேளுக்கு சொல்லிக்க. இங்கால 2 பட்டி. இந்த காவிக்கும் அந்த காவிக்கும் விளைவுல என்னன்னு வருமெண்டா, நான் இதுல ஓவில இருந்துக்கிறேன். விளையுள் ஒரு பட்டிக்குரிய விசை வரும். ஓகே, இது எதுக்கு? ஓடிக்கும் ஓபிக்கும் உரிய விளையுள் ஒரு பட்டின்னு நிலம் வரும். இது ஓகே ரைட். இனி ஓஏக்கும் ஓசிக்கும் உரிய விளைவுல எப்படி வரும் சொல்லுவா? நீங்க இணைகரம் பூர்த்தி செய்தீங்களா அது இந்த விளைவுல வந்து கொள்ளும். அப்ப ஓஏக்கும் ஓசிக்கும் இணைகரம் பூர்த்தி செய்தீங்களா எப்படி வரப்போகுது? இப்படிதானே வரும். இது சமச்சீர். அப்ப இப்படி வரும் இணைகரம். ஓஏக்கும் ஓசிக்கும் இணைகரம் பூர்த்தி செய்தீங்களா இப்படி வர போற. அப்ப இந்த மூளை விட்டம் தான் விளையுள். இந்த மூளை விட்டம் எவ்வளவு பெட்டி சொல்லுவாப்பம்? எவ்வளவு பெட்டிக்குரிய நிலம் சொல்லுவாப்பம்? உனக்கு தெரியும், இணைகரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்று ஒன்று இரு சமக்கூறிடும். ஆமல்ல டே, இதுல ஒரு மூளை விட்டம் இருக்குது, ஏசி ஒரு மூளை விட்டம். அப்ப இதுதான் நடுப்புள்ளி. நடுவுக்கு இங்கால 2 பெட்டி என்றா அங்கால 2 பெட்டி. அப்ப விளையுள் ஓஏண்டையும் ஓசிண்டையும் விளையுள் 4 பெட்டி நீளத்துக்குரியது. இங்கால 4 பெட்டி நீளத்துக்குரியது. இது ஒரு பெட்டி நீளத்துக்குரிய 4 பெட்டிக்குரியது. அப்ப இப்ப சொல்லு, விளைவுள் எப்படி வரும்? இந்த 2க்கும் விளைவுள் 4 பெட்டி, அந்த 2க்கும் விளைவுள் ஒரு பெட்டி, எதிரெதிர் திசை. அப்ப விளைவுள் எத்தனை பெட்டிக்குரியது? இங்கால 3 பெட்டிக்குரியது. ஓகே, இங்கால 3 பெட்டிக்குரியதுண்டா விளைவுல கொடுக்கலாம். ஒரு பெட்டியின் நீளம் வந்து OEL. அப்ப அந்த OE போல 3 மடங்கு காவி. அந்த திசையை பார்க்கணும். இங்கால பக்கம் 3. அப்ப OE காவிய போல 3 மடங்கு. அல்லாட்டிக்கு OB காவியையும் வச்சு சொல்லலாம். OB 2 பெட்டி தானே. அப்ப அந்த OB காவி 3 ஏன்? OB என்றது 2 பெட்டிக்குரியது. அப்ப நீ அந்த 2ஆல பிரிச்சா ஒரு பெட்டிக்குரியது வரும். 3 பெட்டி இன்டு 3. அப்ப 3/2 OB என்று சொல்லலாம், அல்லது 3 OE என்று சொல்லலாம். எது விடையில இருக்குது? 3 OE என்று
அஞ்சாவது விடை. ஓகே, ரைட். விளங்குதா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க திருப்பி இன்னொரு தடவை. ரைட். இப்படி இருக்குது. எத்தனை பட்டி? 3 4 5 பட்டியில ஸ்கேலுக்கு கிருதிக்காடாமா. அவ எல்லா பட்டிக்குரிய சைஸும் ஈக்குவல். இதுல இருக்குது ஓ. அவன் OA காவியன்றது இது, OB காவியன்றது இது, OC காவியன்றது இது, OD காவி இது. இந்த 4ண்டையும் விளையுள் கூட்டுத்தொகைன்னு சொல்றது என்ன? விளையுள். 4 காவிகளை கூட்டுறோம்டா அந்த விளையுள் காவியை தான் காண சொல்லி கேட்கிறார். இப்ப விளையுள் காவி காண்றதுக்கு நான் என்ன செய்யறேன்டா 2 காவியின் விளைவுல கண்டுபிடிக்கிறேன். நம்ம எப்படின்னு சொன்னா ஓடிக்கும் ஓபிக்கும் விளைவுல கண்டுபிடிக்கிறான். ஓடி இங்கால 3 பட்டிக்குரிய விளைவுள், ஓடி 3 பட்டிக்குரிய காவி, இது 2 பட்டிக்குரிய காவி அங்கால. சோ ஒரே நேர்கோட்டில் இருக்க என்ன செய்யும்? இங்கால ஒரு காவி அங்கால ஒரு காவி என்றா ஒன்றுல இருந்து ஒன்று கழிப்படும் இல்லையா? அப்ப 3 பட்டியில இருந்து 2 பட்டி கழிப்பட்டா இந்த ஓடிக்கும் ஓபிக்கும் உரிய விளைவுள் 1 பட்டி நீளத்துக்குரியது. அது ஓகேவா? ஆம் சார். இனி இந்த ஓஏக்கும் ஓசிக்கும் விளைவுள் பாக்குறதுக்கு அவன் 2 காவி ஒரு கோணத்துல இருந்தா விசை இணைகர விதியை பயன்படுத்துறான். அப்ப இது 2யும் இணைகரத்தை பூர்த்தி செய்தனண்டா விளையுள் மூளை விட்டத்தால தரப்படும். அப்ப இணைகரத்தை பூர்த்தி செய்ய என்ன வேணும்? இதுக்கு சமாந்தரமா இதுல இருந்து கீறானம், இவருக்கு சமாந்தரமா இதுல இருந்து கீறானம். அப்ப மூளை விட்டம் வரும். இனி மூளை விட்டங்கிறீங்கல்ல, அப்ப மூளை விட்டங்கள் ஒன்றி ஒன்று இருசம கூறிடுமல்ல இணைகரத்துல. இணைகரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றி ஒன்று இருசம கூறிடும். இது ஒரு மூளை விட்டம், இது மூளை விட்டம் என்றபடியா இந்த நீளம் ஜமனல்லோ ஸ்கேலின்கா. அப்ப இந்த புள்ளிதான் மூளை விட்டம் சந்திக்கிற சந்தியா இருக்கணும், இந்த சந்தி. அப்ப அந்த விளைவில் மூளை விட்டம் எதா இருக்கணும்? இந்த லைனா இருக்கணும். ஓகே, அப்ப இதுதான் என்ன? ஓஏண்டையும் ஓசிண்டையும் விளையுள் இது. இது எத்தனை பட்டிக்குரியது? இது 2 பட்டி என்றா அங்காலையும் 2 பட்டி. ஏன்? 2 நிலவும் ஈக்குவல். இது 2 பட்டி இது 2 பட்டின்னா 4 பட்டிக்குரியது. அப்ப ஓஏக்கும் ஓசிக்கும் உரிய விளைவுள் இங்கால 4 பட்டி நீளத்துக்குரியது. இப்ப இதுக்கும் விளைவுள் பார்த்து சரிதானே? இது 4 பட்டி நீளத்துக்குரியது, இது 1 பட்டி நீளத்துக்குரியது. அப்ப விளைவுள் என்ன வரும்? இங்கால பக்கம் 3 பட்டி நீளத்துக்குரியதுதான் விளைவு. ஓகேயா? இப்ப இதுல 1 பட்டி நீளத்துக்குரிய காவி என்னன்னு சொல்லலாம் என்ன? ஓஇ. அத போல 3 மடங்கு தானே. அப்ப ஓஇ காவிய போல 3 மடங்கு இதுதான் விளையுள் காவி. விளங்குதா? ரைட். அடுத்த பாரு. Right. Okay. விளங்கி இருக்குமே நினைக்கிறேன். 6ஆம் கேள்வி பாருங்க. என்ன கேட்கிறார்? ஏ பி எனும் இரு பொருட்களின் வேக நேர வரைவுகள் ஒரே அச்சில் வரையப்பட்டுள்ளதை
அருகில் உள்ள உரு காட்டுகின்றது. இதற்கு ஒத்த இடப்பெயர்ச்சி நேர வரைவுகளை ஒரே அச்சில் வரைந்தால் அவற்றை சரியாக தருவது. அவன் இப்படி தந்திருக்கார் வேக நேர வரைவு. வேக நேர வரைவு எப்படி இருக்குது? இப்படி இருக்குது ஒருத்தருக்கு, மற்றது இப்படி இருக்குது. ஒன்று ஏ குறியது, இது ஏ குறியது, இது பி குறியது. இப்ப இதுல அவன் இதுக்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரைவை கேட்கிறார். இப்ப இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவை கீறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, இங்க பாருங்க, சொவண்ட கீறுவமன். நீங்க இப்ப ஆன்சரை பார்க்காதீங்க. ஃபர்ஸ்டா நான் கீறும் வரைக்கும் கிராஃப் அங்க இருக்கிற ஆன்சரை பார்க்காதீங்க. நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கீறி முடிச்சா பிறகு. இப்ப இதுல என்ன நடக்குது? வேகம் மைனஸ்ல இருக்குது ரெண்டுக்குமே. ரெண்டுக்குமே வேகம் மைனஸ்ல இருக்குதுன்னா என்ன மீனிங்? அப்ப வேகம் பிளஸ்ல இருந்தால், இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே, இந்த இடத்துல இருந்தா நீ எங்க வலிக்கிறார், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பக்கத்தால இயங்குறது தான் பிளஸ். அப்ப இந்த பக்கத்தால வேகம் இருக்கேக்குள்ள அது பிளஸ், அதாவது இயங்குற திசையிலேயே வேகம் இருந்தா பிளஸ். அப்ப என்ன நடக்கும் சொன்னா இடப்பெயர்ச்சி கூடிக்கொண்டே போகும். அப்ப வேகம் பிளஸ்ல இருந்தால் இடப்பெயர்ச்சி கூடிக்கொண்டே போகும். இப்ப வேகம் மைனஸ்ல வருதுன்னா இயங்குற திசைக்கு எதிர் திசையில வந்தா தானே வேகம் மைனஸ்ல வரும். அப்ப இயங்குற திசைக்கு எதிர் திசையில வந்தா தானே வேகம் மைனஸ். இப்ப இயங்குற திசைக்கு எதிர் திசையில வந்த இடப்பெயர்ச்சி என்ன செய்யும்? குறையும். அப்ப இடப்பெயர்ச்சி குறையும். அப்ப வேகம் மைனஸ் என்றால் இடப்பெயர்ச்சி குறையும். இந்த கான்செப்ட் ஓகேயோ? ஓம் தானே? இப்ப இடப்பெயர்ச்சி குறைய போகுது. குறையுது. இப்ப இங்க பாருங்க, இதுல ஏக்குகிற போறேன்னா வேகம் என்ன செய்யுது? எதிர் திசையில கூடுது. இப்ப எதிர் திசையில கூடுதுன்னா இப்ப இடப்பெயர்ச்சி குறையணும்னா கீழுக்கு வர போற. குறையக்குள்ள வேகம் கூடுது. அப்ப வேகம் கூடுதுண்டா எது? எதிர் திசையில வேகம் கூடுதுண்டா ஒவ்வொரு செகண்டுக்கும் இடப்பெயர்ச்சி கூடுது. அப்ப என்ன சொல்ல போறேன்? எதிர் திசையில இப்ப ஒரு செகண்டுக்கு இவ்வளவு இடப்பெயர்ச்சி என்றா அடுத்த செகண்டுக்கு அதை விட கூட இடப்பெயர்ச்சி. ஏன் நான் கீழே கொண்டு வந்தனா எதிர் திசை என்றபடியா குறையும், இடப்பெயர்ச்சி குறையும். அப்ப இப்படி வந்து இப்படி வருதுண்டா இப்படி வளைகோடும். இது இப்ப எதிர் திசையில வேகம் கூடேக்க இப்படி வளைகோடும். அப்ப நான் ஏக்கிக்கிறேன் இப்படி வளைகோடும். ஓகே. பிறகு எதிர் திசையில இது மைனஸ்ல இருக்குது. அப்ப எதிர் திசை தான், ஆனா வேகம் குறையுது. இப்ப வேகம் குறையுதுண்டா இப்படியே ஒரு செகண்டுக்கு போற இடப்பெயர்ச்சி குறையுது. அப்ப இப்படி வரும். முதல்ல இடப்பெயர்ச்சி கூட இருந்தது, இப்ப இடப்பெயர்ச்சி குறைவு. அப்ப தொடர்ச்சியா குறையக்கு எப்படி வளைவு? இந்த மாதிரி வளைவு. அப்ப அதுக்கு பிறகு இந்த மாதிரி வளைவு இப்படி வந்து இப்படி வளைவு. இப்ப பிக்கு அப்படி பிக்கும் அதே தானே ஏன்னா மைனஸ்ல இருக்கிறபடியா இடப்பெயர்ச்சி குறைய போகுது. இப்ப இந்த ஏ இந்த துண்டு தான் பி இந்த துண்டு. அப்ப பி ஆரம்பத்துல இந்த மாதிரி வளைவு. எந்த மாதிரி? இந்த வளைவு. ஆரம்பத்துல இந்த வளைவு, இறுதியில முதலான் வளைவு. ஏன் முதல் மாறின மாதிரி தான் மாறுது. அப்ப அவருக்கு இப்படி வரும். இதுக்காண்டிதான் சொன்ன அப்படியே பார்க்க வேண்டாம் என்று சொல்லி. இப்ப நான் எங்க இருந்து கீறிக்கேன்? மேல இருந்து கீறிக்கேன்.
ஆனா ஆன்சர்ல எல்லாம் எங்க இருக்குது? ஆன்சர்ல எல்லாமே மைனஸ்ல இருக்குது. அப்ப நானே தொடங்கலண்டா எனக்கு ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சி என்னன்னு தெரியாது. கிராஃப்ல இந்த கேள்வியின்படி ஆரம்ப இடப்பெயர்ச்சி என்ன தெரியாது. சொல்லலையே அவர். அது பூஜ்ஜியமாம் இருக்கலாம், ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தே பின்னுக்கு வர்றதா இருந்திருக்கலாம், அல்லது இங்க ஒரு இடத்துல இருந்து வர்ற மாதிரி இருந்திருக்கலாம். அப்ப நான் எந்த இடத்துக்கு ஆரம்பத்தில் ஒரு இடப்பெயர்ச்சி இருந்ததுன்னு குறைஞ்சோண்டு வருதுன்னு இப்படி வரும். ஓகே தானே? ரைட். ஆனா ஆன்சர்ல எப்படி இருக்கு? பூஜ்ஜியத்துல இருந்து எல்லா கிராஃபும் இருக்குது. அப்ப இதே கிராஃப் இங்க வரும். அப்ப இது ஏக்குரியது, இது பிக்குரியது. அப்ப நான் படிப்பிக்கையும் சொல்லியிருப்பேன், வேக நேர வரைப்புல இருந்து இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு கீரைக்குள்ள நீங்க எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்? ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்களுக்கு தெரியாது. ஆரம்ப இடப்பெயர்ச்சி என்னன்னு தெரிஞ்சாதான் எங்க ஸ்டார்ட் பண்றன்றதை டிசைட் பண்ணலாம். அப்ப சும்மா ஒன்றுமே சொல்லலையா நீங்க எங்கேயுமே தொடங்கலாம். அப்ப நீங்க இதுல என்னதை பார்க்கணும்? அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா சரி. அப்ப எத்தனாவது விடை? முதலாவது விடை. இது விளங்குதா? விளங்கல நிமேஷ்? என்ன? ஓம் சொன்னியா? ஓகே, எனக்கு விளங்கல. நான் தச்சேன்ல, நீ ரிப்பீட் கேக்குறியோ அப்படின்னு சொல்லிச்சேன். ரைட், விளங்கும் என்ன? சோ நாங்கள் இதுல கிராஃப்கள் கீர்ன மாதிரி ஞாபகம் எனக்கு. நான் இதே மாதிரி என்னுடைய டியூட்ல இருக்குது. எப்படி? சோ மேலுக்கு வர்ற மாதிரி இருக்குது கேள்வி. சோ பிளஸ்ல நாங்கள் செய்திருப்போம் அப்படின்னு நம்புறேன். இது அப்படியே அதை மைனஸ்ல போட்டுக்கிறேன். சரி, ஓகே. 7ஆம் கேள்வி பாருங்க. என்னவாம்? நகர நுணுக்கு காட்டியின் அளவிடை 1/2 மில்லிமீட்டரில் குறிக்கப்பட்டுள்ளது. வேர்னியர் அளவிடையின் 50 பிரிவுகள் 49 1/2 மில்லிமீட்டர் பிரிவுகளுடன் பொருந்துகின்றன. நுணுக்கு காட்டியில் குறித்தோரு வாசிப்பு 6.78 மில்லிமீட்டர் என பெறுவதற்கு பிரதான அளவிடையில் உள்ள ஒரு பிரிவுடன் பொருந்த வேண்டிய வேர்னியர் அளவிடை யாது? அப்ப என்ன சொல்லிட்டார்? நுண்மானத்திற்கு நகர நுணுக்காட்டின் பிரதான அளவிடை 1/2 மில்லிமீட்டர் பிரிவுகள் இருக்குது. அப்ப எப்படி வாசிப்பு இருக்கு? அது 1/2, 0, 0.5, 1, 1.5, 2, 2.5, 3 அப்படிதான் போயிருக்கும். ஓகே தானே? ரைட். அப்ப இந்த நகர நுணுக்காட்டின் இழிவண்ணிக்கு என்ன? 1/2 கீழ் 50. ஒரு பிரதான அளவிடையின் கீழ் வேர்னியர் பிரிவுகளின் எண்ணிக்கை இழிவெண்ணிக்கை. இது எல்லா சந்தர்ப்பத்துக்கும் பொருந்தும். அப்ப 0.01 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கை கண்டாச்சு. இனி இப்ப வாசிப்பு எவ்வளவு வந்திருக்கார்? 6.78 மில்லிமீட்டர். அந்த வாசிப்பு 6.78 எதுக்கும் இடையில இருக்கும். 6.78 என்றது எதுக்கும் இடையில இருக்கும்? 6.5க்கும் 7க்கும் இடையிலயா? 6.5க்கும் 7க்கும் இடையில இருக்கும். அப்ப நான் எது எடுக்கணும்? 6.5 எடுப்பேன். சின்ன வேல்யூ. சக எத்தனையாவது பிரிவு பொருந்தது? அதுதான் கேள்வி. எக்ஸ் தரளி வணிக. அதாவது நாங்க எப்படி வாசிப்பு எழுதுவோமோ அதே இது எழுதுறேன். வளமையங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், இதை கண்டுபிடிக்கிறோம் நாங்க. இப்ப இது தெரியும், இதை கண்டுபிடிக்க போறோம். ஓகே. அப்ப நான் இப்ப என்னத்தை காணணும்? இந்த எக்ஸ காணணும். இப்ப எதை கொண்டு கழிச்சீங்களா? 0.228 7 இதை கொண்டு கழிச்சிடறேன். அது 0.01 into x. ரெண்டு பக்கம் 100ஆல பெருக்கி விடுங்க. 28 7 x. அப்ப எத்தனாவது பிரிவு பொருந்தது? 28வது பிரிவு பொருந்தது.
ஓகே, ரைட். சார் அந்த 6.5க்கும் 6.7க்கும் இடையில இருக்கும்னு சொன்னீங்க தானே சார், அது மட்டும் அந்த பாயிண்ட் புரியல. என்னண்டா இப்ப இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங்கடா இப்ப 0.51, 1.52, 2.53, 3.54, 4.55 அப்படிதானே போகும். 5.56, 6.57 இப்படிதான் ரீடிங் இருக்கு. அப்ப இது 6, இது 700, இல்ல 6.5. இப்ப இது 6.78 எதுக்கும் விடப்பட்ட ரீடிங். உங்க ரீடிங் 6.78 எந்த இடத்துக்குள்ள இருக்க வேண்டியது? 6.5க்கும் 7க்கும். அப்ப பிரணியத்த 0 6.5க்கும் 7க்கும் இடையில இருந்தா நீ எதை ரீடிங் எடுப்பாய்? குறைஞ்சது 6.5. அதுதான் போட்டிருக்கேன். ஓகே சார். ஏன்னா நாங்க நார்மலா வாசிப்படுக்கைக்குள்ள இது தந்திருப்பாரு, எதுக்கும் இடையில இருக்கோ அதை சின்னதா நாங்க எடுக்கிறோம். நாங்க இப்ப வாசிப்பை வச்சு நான் அதை கண்டுபிடிக்கிறேன். 6.78 6.5க்கு இடையில இருக்கும் அப்படின்னு. ரைட். ஓகே, அடுத்த வினா அழைக்கிறேன். எனவே கிடையுடன் தீட்டா கோணத்தில் எறியப்பட்ட பொருளின் கிடை இடப்பெயர்ச்சியையும் நிலைக்குத்து இடப்பெயர்ச்சியும் நேரத்துடன் மாறுபடுவதை வரைவுகள் காட்டுகின்றன. எனின் தீட்டா சமனாக இருப்பது. அவன் தீட்டான்றது எரியல் கோணம். இந்த எரியல் கோணம் என்னன்னு கேட்கிறேன். அதுக்கு உனக்கு என்ன தந்திருக்காருன்னா கிடையிடப்பெயர்ச்சி நேரத்தோட மாறுபடுற கிராஃப் தந்திருக்காரு. அவன் இப்படி நிலைக்குத்திட பேச்சு நேரத்தோட மாறுபடுற கிராஃப் தந்திருக்கார் இப்படி. ஓகேயா? இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு என்ன காணட்டாமா? இந்த எரியல் கோணத்தை காணட்டாமா. இங்க என்ன பாப்பீங்களே டேய், என்னண்டா எரியல் கோணம்ன்றது எப்படி இருக்கும் என்று சொன்னா இந்த கிடைவேகம் இருக்கல்லோ VH, நிலைக்குத்து வேகம் இருக்குமல்லோ VB, இந்த ரெண்டையும் விளையுள் வேகம் தானே எரியல் வேகம். இது இந்த VH கிடைவேகத்தின்டையும் நிலைக்குத்து வேகக்கூறுண்டையும் விளையுள் தான் என்ன எரியல் வேகம். அப்ப இந்த கோணம் தான் எரியல் கோணம். ஓகே, கிடைவேகத்தின்டையும் நிலைக்குத்து வேகக்கூறுண்டையும் விளையுள் தான் இந்த எரியல் கோணம். இது ஓகேயா? ரைட். அப்ப இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவுல இருந்து நான் என்னத்தை கண்டுபிடிக்க போறேன்டா இந்த கிடைவேகத்தையும் நிலைக்குத்து வேகத்தையும் கண்டுபிடிக்க போறேன். டேய், இது இடப்பெயர்ச்சி நேர வரைவுண்டா படித்திறன் என்னத்தை தரும்? வேகத்தை தரும். அப்ப இது இந்த படித்திறனுக்கான இங்க என்ன வேகம், என்ன இடப்பெயர்ச்சி தந்திருக்கார்? 20. இதுல 20, இது 2. அப்ப இது படித்திறன் என்ன? 10. அப்ப இங்க படித்திறன் 10ண்டா கிடை வேகம் 10 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேயா? ரைட். அடுத்த படத்துல என்ன வந்திருக்காருன்னா இது 1 செகண்ட், இது 5 மீட்டர். அடே, இதுதானே அதி உயர் இடப்பெயர்ச்சி. அப்ப இந்த எரியப்பது இந்த அதி உயர் இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 5 மீட்டர். ஓகேயா? அடே அடே அடே, இங்க பாரு, இது 5 மீட்டர், அதிக உயர 5 மீட்டர்டா மேல இருந்து கீழே வர்றதுக்கு 1 செகண்ட் வேற எடுக்குது. இங்க 1 செகண்ட். அப்ப இவர் இங்க இருந்து இங்க வரைக்கும் நிலைக்குத்து வேகம் இல்லை, 1 செகண்ட் இல்ல 10 மீட்டர் பெர் செகண்ட் தானே உயிர்ப்புங்கள் இயக்கம். நான் கேச்ச விளங்கிச்சா? ஏய், 5 மீட்டர் அடைகிறார், அதோட 1 செகண்ட்.
அப்ப எறிய பாதையில அதி உயரத்துல இருந்து பூஜ்ஜியத்துக்கு வர்றதுக்கு கீழே வர்றதுக்கு 1 செகண்ட். அப்ப இந்த இடத்துல வேகம் 0 தானே. அப்ப 1 செகண்ட்ல இங்க வந்து சேர்றாருண்டா என்ன வேகம்? 10 மீட்டர் பெர் செகண்ட். அடே வந்து சேர்ந்த வேகம் தானேடா போயக்கே இருக்கும். அப்ப போயக்க நிலைக்குத்து வேகம் 10 மீட்டர் பெர் செகண்ட். ஆமா இல்ல? விளங்குதா இல்லையா? அது இப்ப போட்டது விளங்கிச்சா இல்லையா? யாராவது விளங்காம இருந்தால் சொல்லு. விளங்கிது. இப்ப இந்த நிலைக்குத்து வேகம் 10, இதுவும் 10, இதுவும் 10. அப்ப கோணம் எவ்வளவு? இதுவும் சமனண்டா இரு சமபக்க கோணம். அப்ப தீட்டா எவ்வளவு? 45 பாகை. எப்படி விளங்கிச்சா? ஓம் சார். ரைட், குட். நல்ல கேள்வி ஒண்ணு. எஸ், சொல்லுங்க சார். விளங்கிச்சு சார். ஆனா விளங்கல. ஆனாலும் விளங்கிச்சு சார். விளங்கிச்சு. ஓகே, குட். ஏன்னா இதுல இந்த கருத்துல கிடைவக இடப்பேச்சு நேர வரைப்பா படித்திறன் கிடைவகத்தை தரும். அங்க வேகம் மாறாது தானே. அப்ப கிடைவகம் 10. இது என்ன படித்திறனை கண்டுவிட்டா சரி. இங்க ஆரம்ப நிலைக்குத்து வேகம் வேணும். அப்ப எனக்கு மேல போறதை விட கீழே வர்றது தெரியும். ஏன் ஓய்வுல இருந்து கீழே வர போறார். அப்ப இங்க எவ்வளவு நேரம்? இந்த மேக்சிமம் இடப்பேச்சில இருந்து 0க்கு வர்றதுக்கு 1 செகண்ட். இங்க இருந்து வர்ற அப்ப அவர் மேல இருந்து கீழே வர 1 செகண்ட்டா 1 செகண்ட்ல எவ்வளவு வேகம் கூடும்? 10 கூடும். இதுல 0 இங்க 10. அப்ப வந்து சேரேக்க 10ண்டா போயக்கையும் 10 தான் இருக்கு. சமச்சீர் இல்லோ. அப்ப ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 10, கிடைவேகம் 10. அப்ப இது நடுவால இருக்கும் பிழைகள் 45. அப்ப எரிய கோணம் 45 பாகை. ஓகே, ரைட். 50வது வினா அழிக்கட்டே. என்னவாம்? ஒரே தளத்தில் எப்போதும் தொழிற்படும் மூவிசைகளின் கீழ் பொருள் ஒன்று சமநிலையில் உள்ளது. என்னவாம்? ஒரே தளத்துல எப்போதும் தொழிற்படுது. அப்ப ஒரே தளத்திலேயே இருக்கும் எப்போ அந்த விசைகள். மூவிசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலையில் உள்ளது எப்போதும். அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலையும் உண்மையா இருக்கிறது தான் கேட்கிறாரா? எப்போதும் இத்தளத்தில் உள்ள எப்புள்ளி பற்றி விசை திருப்பம் எடுத்தாலும் திருப்பங்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0 ஆகும். ஏன்னா ஒரு பொருள்ல 3 விசை ஒரு தளத்துல தொழிற்படுது. எப்படிப்பட்ட விசைன்னு சொல்லல அவர். அப்ப இது இப்படி சமாந்தரமற்ற விசையாவும் இருந்திருக்கலாம், அல்லது சமாந்தரமான விசையாவும் இருந்திருக்கலாம். தெரியாதுதானே? 2 சான்ஸ் இருக்குது. சமாந்தரம் இல்லாமையும் இருக்கலாம், சமாந்தரமாயும் இருந்திருக்கலாம். ஆனா சமநிலை உங்களுக்கு தெரியும். ஒரு பொருள் சமநிலையில இருக்குதுண்டா எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பம் 0. திருப்பங்கள் அச்சரகணித கூட்டுத்தொகை 0. அது கட்ட என் பொருள் சமநிலையில இருக்கல்லோ, விளையுள் விசை 0. உங்களுக்கு தெரியும் விசைகளின் திருப்பம் விளையுளின் திருப்பத்துக்கு சமன். விளையுள் 0 விளையுளின் திருப்பம் 0. அப்ப ஒரு பொருள் சமநிலையில இருக்க எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பம் 0. ஏ கூற்று சரி. விளங்குதல்லோ? டவுட் இருந்தா கேளு, மொத்தமா கேட்காம. நம்புவோம். அடுத்தது, விசைகளின் தாக்கக்கோடு ஒரு புள்ளியில் சந்திக்கும்.
விளையுளின் தாக்கக்கோடு இதுல சந்திக்கும். ஏன் இங்க பாருங்க, இந்த ரெண்டு விசை கட்டாயம் சந்திக்கும், சமாந்தரம் இல்ல. அப்ப மூன்றாவது அந்த புள்ளிக்குள்ளால போகணும். ஏன் இது ரெண்டையும் விளையுள் மூன்றாவதுக்கு சமனாயும் எதிராயும் இருக்கணும். அப்ப அந்த மூன்று தாக்கக்கோடும் ஒரு புள்ளியில சந்திக்கும். அது இப்ப சமாந்தரமற்ற விஷயம் தான். இதுல சந்திக்காது. இங்க இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்கு. அப்ப சமாந்தரமா இருந்தா சந்திக்காது இல்லையா? அப்ப எப்போதும் என்ற ஒரு வேர்ட் போட்டிருக்காருல்ல, அப்ப எப்போதும் சந்திக்கும் என்றா பிழைதானே. அப்ப தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் அப்படின்றது பிழை. இது எப்போதும் உண்மை இல்லை. அடுத்தது விளையுள் விசை பூச்சியமாகும். அது கட்டாயம் சரி. ஏன் ஒரு பொருள் சமநிலையில இருக்குதுன்றதுக்கு நிபந்தனையே விளையுள் பூச்சியமா இருக்கணும். அப்ப அது சரி. அடுத்த டி கூட்டு, ஏதாவது இரு விசைகளின் விளையுள் விசையானது மூன்றாவது விசையின் பருமனுக்கு சமனாகும். அது சரிதானே. இந்த ரெண்டு விளையுள் மூன்றாவதுக்கு சமன் கட்டாயம். ஏன் இது என்ன விளையுள் ஒரு விசை, இது ரெண்டு விசையால சமநிலையில இருக்கணும். இது ரெண்டும் பருமன்ல சமனா இருக்கணும், எதிரெதிர் திசையில இருக்கணும். அது இங்கேயும் உண்மை. இப்ப இது 4, இது 3, இது 7 இருக்கு. சமாந்தரம் இது ரெண்டு விளைவுல 7, இது 7 சமநிலையில இருக்கு. அப்ப ரெண்டு விசைகளின் விளையுளின் பருமன் மூன்றாவது பருமனுக்கு சமன் சரி. ஆனா ரெண்டு விசைகளின் விளையுள் மூன்றாவதுக்கு சமன் பிழை. ஏன் அது மேல் நோக்கி இருக்கும், இது கீழ் நோக்கி இருக்கு. திசை சமன் இல்லையா? அதனால விசைகள் சமன் இல்ல, விசைகளின் பருமன்கள் சமன். அப்ப இவர் பருமன் மென்ஷன் பண்ணிக்கிறே, அதனால அது சரி. அப்ப இது விடை ஏசிடி, நான்காவது விடை. ஓகேயா? சரி. ஓகே சார். அடுத்தது 10ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? பொருள் ஒன்று கரடான பாதையில் மாறாக்கதி வியுடன் பியிலிருந்து ஜி வரை இயங்க செய்யப்படுகின்றது. பொருளின் மீது தொழிற்படும் இயக்கவியல் உராய் விசை F ஆனது அது இயங்கும் தூரத்துடன் மாறுபடுவதை காட்டும் வரைவு. இப்ப எப்படி இருக்குது? இப்படி இருக்குது தூரம், ஒரு கிடைப்பாதை, அதுல இருந்து ஒரு வளை சாய்தளம், திருப்பி ஒரு சாய்தளம். இங்க எப்படி இது 60 பாகையாமா, அங்கால 30 பாகை. இப்ப ஒரு பொருள் மாறா விசையால கொண்டு போறார், சரி மாறா வேகத்தோட கொண்டு போறார், அப்படித்தானே? சோ மாறா வேகத்தோட மாறா கதிவியோட இயங்குது. சோ இவர் இப்படி போய் இங்க போறார். இப்ப என்ன கேள்வி? சோ இயக்கவியல் உராய் விசை இயங்குது தானே. இயங்கிக்கு தொழிற்படுற உராய் விசை என்ன உராய் விசை? இயக்கவியல் உராய் விசை. அந்த இயக்கவியல் உராய் விசை தூரத்தோட மாறுபடுற கிராஃப கேட்கிற. நான் இயக்கவியல் உராய் விசை நேரத்தோட மாறுபடுற கிராஃப கேட்கிறேன். ஓகே, கேட்ட கேள்வி தூரத்தோட, நான் இது கேட்கிறேன் நேரத்தோட. சரி, முதல்ல நேரத்தோட கீறுவோம். சொல்ல மாட்டாங்க, பொறாம பிடிக்கும். 30 பாகை படத்துல அப்படிதான் போட்டிருக்கேன். 60 பாகை மாதிரி விளங்குதா? இல்ல எனக்கு அது விளங்கல சார், உங்களுக்கு வயசு போறதுக்கு ஒண்ணு விளங்கு. கொஞ்சம் களைப்பா இருக்கிறேன் தெரியுதானே. எல்லாம் இந்த வெள்ளவத்த படியலுக்காண்டி. நீங்க சொல்லவே இல்லை சார், வர சொல்லி. கதையடி பாட்டு தொடங்கிறாங்க.
அந்த வந்தவன் பேருந்து அவனை கண்டு கேளுவான். ஓகே ஓகே தேங்க்ஸ். ரெண்டு பேரும் வந்தாங்க, முடிஞ்ச கடைசியா நான் கூட்டிட்டு வெளிக்கிட்டே கேட்டாரு. இப்ப இங்க இருந்து இங்க வரைக்குள்ள இதுல இருந்து இதுக்கு வரைக்க இந்த உராய்வு விசை, இது என்ன உராய்வு விசை? இயக்கவியல் உராய்வு விசை. அப்ப கிடைய இயங்கிக்குள்ள மாறாது. இயக்கவியல் உராய்வு விசை மாறாது. அது மாறாக்கதியோட இயங்கின என்ன, ஆர்புடுகின என்ன, இயக்கவியல் உராய்வு விசை மாறாது. இங்க இருந்து இங்க வரும் வரை அந்த உராய்வு விசை என்ன தரப்படும்? இது முதலாவது சந்தர்ப்பத்துக்கு போறேன்னா இது 1, இது 2, 3, 4 சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப முதலாவது சந்தர்ப்பத்தில் இயக்கவியல் உராய்வு விசை மியூ ஆர், ஆர் வந்து எம்ஜிக்கு சமன். இது இந்த 7 மரதாக்கம் என்னதுக்கு சமன்? நிறைக்கு சமன். F சமன் மியூ எம்ஜி. அப்போ ஒரு பெருமதி. இது முதலாவது சந்தர்ப்பத்துக்கு. இப்ப ரெண்டாவது சந்தர்ப்பத்துக்கு நான் அதுக்கு தான் நேரத்தோட கீறினான். இப்ப இங்கே இங்க வர ஒரு நேரம் எடுக்குதானே, அந்த நேரத்துக்கு மாறாம இருக்கும். பிறகு இங்க இருந்து இங்க போய்க்குள்ள இவருக்கு உராய்வு விசை இப்ப இருக்கும், அதுக்கு மாறாது. ரெண்டாவது சந்தர்ப்பத்திலேயும் உராய்வு விசை மாறாது. ஆனா உராய்வு விசை இப்ப என்ன? இவற்ற செவ்வன் மருதாக்கம் மாறி. என்ன செவ்வன் மருதாக்கம்? அந்த எம்ஜி கூறு எம்ஜி cos 60 இல்லையா? அப்ப இயக்கவியல் உராய்வு விசை F is equal mu into R என்ன? mg cos 60 இல்லையா? mg cos 60 என்ன? mu mg by 2. இது என்ன அரைவாசி? இது என்ன அரைவாசி பாருங்க. இது இருக்கு ரெண்டாவது சந்தர்ப்பத்துக்கு. பிறகு மூன்றாவது சந்தர்ப்பத்துக்கு இவர் கீழே வர போறார். அப்படியே உராய்வு விசை மேலே இருக்கு. ஆனாலும் உராய்வு விசை இந்த பருமன் என்ன? F is equal mu R இங்கேயும். ஆனா இப்ப செவ்வன் மரதாக்கம் என்ன? mg cos 30. இந்த கோணம் 30 என்னபடியா? அப்ப mu mg cos 30. cos 30 எவ்வளவு பென்? √3 mu mg by 2. √3 என்ன? 1.7. 1.7 ரெண்டால பிரிச்சா எவ்வளவு? 0.8 சம்திங்னு வரும். இது 1 mu mg, இது 0.5 mu mg, இது 0.8. அப்ப இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட பெறுமதி. நாலாவது எப்படி? திருப்பி கிடைப்பாதை அதே தானே. இது நாலாவதுக்கு அந்த முதலாவது அதே பெறுமதி. இப்ப நான் இது என்னத்துக்கு கிரிக்கேன்? நேரத்துக்கு கிரிக்கேன். சரி, இனி இவர் இதுக்கு என்னத்துக்கு சொன்னவர்? மாறா கதி என்று சொன்னவர் இல்லவன். அப்ப கதி மாறையில என்று சொன்னா நான் போடலாம் SMN VT. கதி மாறையில என்ன? SMN VT தூரம். அப்ப இங்க V மாறையில என்னபடியா S நேர்விகித சமன் T. அப்ப நேரம் எப்படி மாறுதோ அதே மாதிரிதான் தூரம் மாறும். அப்ப நீ நேரத்துக்கு கீர்னா என்ன, தூரத்துக்கு கீர்னா என்ன, அதே கிராஃப் தான். நீ தூரத்தை S போடலாம், இவர் X போட்டிருக்கார். அப்ப நேரத்துக்கு கீர்னா என்ன, தூரத்துக்கு கீர்னா என்ன, இங்க ஒரே கிராஃப் தான் வரும். ஏன்? தூரம் நேரத்துக்கு நேர்வீத சமன். எத்தனாவது விடை? மூன்றாவது விடை. விளங்குதோ? ஆமாம் சார். அழைக்கிறேன். கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்குது. நான் குயிக்கா அழிக்கிறேன். அதுக்குதான் இப்ப கேட்டு அழிக்கிறேன். டைம் தேவைன்னா ஒரு கூக்குரல் போடணும் சார் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா நான் நிப்பாட்டிடுவேன். நீங்க முழுக்க டைப் பண்ண தேவையில்லை.
நீங்க சேரண்ட ஒரு வார்த்தை போட்டுட்டீங்கன்னா நான் அதோட நிப்பாட்டி கேட்க வலிக்கிட்டுருவேன். இப்ப எதை சொல்ல வர்றான் ராகுல்? இல்ல சார், மைக் அது தவறுதலா ஒண்ணு ஆயிடுச்சு. சமபக்க முக்கோணி ஏபிசிஎன் பயின்றாங்க இல்லையா பாருங்க. சமபக்க முக்கோணி ஏபிசிஎன் உச்சிகள் ஏபிசிஎன் ஏபிசியின் உச்சிகளில் இருந்து இடையம் வழியே அப்ப இது சமபக்க முக்கோணி. இது ஏ, இது பி, இது சி. இப்ப உச்சியில இருந்து இடையம், இடையம்ன்றது என்ன? எதிர்பக்கத்தின் நடுப்புள்ளியையும் உச்சியையும் இணைக்கிற கோடு. இது இன்னொரு இடையம், இது இன்னொரு இடையம். ரைட். இப்ப இது சமபக்க முக்கோணி என்றபடியா இது எப்படி இருக்குமெண்டா சமச்சீரா இருக்கும். இந்த கோடு என்ன சமச்சீரா இருக்குமெண்டா? இது 120 பாகை, இது 120 பாகை, இது 120 பாகை. அப்படி சமச்சீரா இருக்கும் இடையங்கள் சந்திக்கிற புள்ளி. இது எதுக்கு? சமபக்க முக்கோணிக்கு. வேற முக்கோணங்களுக்கு வராது. சமபக்க முக்கோணியில தான் இடையங்கள் சந்திக்கல சமச்சீரா இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்றார்? இடையம் வழியே பி கதியுடன் இயங்கும் 3 சமதிணிவுகள், 3 திணிவு எம் பியோட இயங்குது, இன்னொரு திணிவு எம் அதுவும் பியோட இயங்குது, இன்னொரு திணிவு எம் அதுவும் பியோட இயங்குது. சோ 3 சமதிணிவுகள் பியோட இயங்குது. ஓவில் மோதுகின்றன. அப்ப எல்லாமே ஓவில மோதுது. மோதினா பிறகு மோதலின் பின் ஏ ஓய்வுக்கு வர பி திரும்பி வந்த பாதை வழியே பி கதியுடன் செல்கின்றது. சியின் கதியும் திசை மோதினா பிறகு. இப்ப மோதுதல் எந்த செக்ஷனுக்குள்ள வருது? உந்தகாப்பு விதிப்படி இல்லையா? இப்ப உந்தகாப்பு விதிப்படி மொத்த உந்தம் என்ன? ஆரம்பத்தில் இருக்கிற மொத்த உந்தம் உங்களுக்கு தெரியும். சமச்சீர் என்றபடியா சமபக்க எல்லாம் இது சமச்சீர் என்றபடியா எம்பி 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 0. அது இப்படி சொல்லல. இப்படி 3 விசை இப்படி இருந்துச்சுன்னா என்ன வரும் பிள்ளைகள்? இப்ப எஃப் 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 3 விசை சமச்சீரா தொழிற்படுதவன். இப்ப என்ன வரும் பிள்ளைகள்? 0. இது உள்ளுக்கு தொழிற்பட்டா இப்ப 3 இப்படி தொழிற்பட்டு இருந்தா அப்பவும் 0. ஏன்? இது 2 பிள்ளைகள் உள்ளுக்கு தரும், இது இங்க அளவு இருக்கு 0. அப்ப விசைகளுக்கு 0 என்று தெரியுதுண்டா உந்தம்ன்றதும் ஒரு காவி தானே, விசைய போலதானே. அப்ப இந்த 3க்கும் விளையுள் உந்தம் 0. அப்ப ஆரம்ப உந்தம் 0. அது ஓகேயோ? அது விளங்கி இருக்கணும். வடிவா விளங்கிட்டா? ஓகே. இப்ப ஆரம்பம் 0. அடுத்து என்ன சொல்றார்? இவ இப்ப ஓவில நிக்கிற 3 பேரும். அதுல ஏ என்றவர் ஓய்வடைஞ்சிட்டார். ஏ ஓய்வடைஞ்சிட்டாருன்னு சொன்னா அவற்ற உந்தம் 0. இதப்ப மோதினா பிறகு பி என்றவர் திரும்பி போறார். அப்ப அதே பாதையில பி திரும்பி போறார். எந்த பாதையில? ஓபி வழிய, அதே கதி பியோட. அப்ப பிக்கு உந்தம் என்ன? எம்பி என்ற உந்தம் இந்த பக்கத்தால இருக்குது. இப்ப உங்களுக்கு தெரியும் சி எப்படி போகணும். ஏன்? ஆரம்ப உந்தம் 0 இறுதியும் 0 இருக்கணும் எல்லாம். அப்ப பி இந்த பக்கத்தால போறாருண்டா சி என்ன செய்யணும்? அதுக்கு ஒப்போசிட்டா அதே கதி பியோட போனாதான் எம்பி எம்பி 0 ஆகும். விளைவுள் உந்தம் 0 ஆமே. ஏக்கு இல்ல, பி இந்த பக்கத்தால போறார். அப்ப சி அவருக்கு ஒப்போசிட்டா போகணும். அப்ப எந்த திசையில? பி கதியோடைய போவார். எந்த திசையில? பிஓ திசையில. பியில இருந்து ஓபி அல்ல, பிஓ திசை.
ஓகே, ஆனால் இருக்கே ஓபி வழியேன்றதான் ஒரு ஆன்சர் இருக்குது. பி ஓபி வழியேன்றது பிழை, பிஓ வழியே எழுத்தோடர் மாறினாலும் விடை இல்லை. அப்ப இதுக்கு ஆன்சர் இல்லை. நீங்க அந்த ஓபிய பிஓன்னு மாத்தினீங்கன்னு ஆன்சர். நீங்க மாத்திட்டு போடல அது. இதுக்கு ஓபன் சொல்லி மார்க்ஸ் கிடைக்கணும். ஓகேயா? விளங்கிச்சா? ஹோம் சார் கிளியர். அடுத்த 12ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? குறித்த உயரத்தில் உள்ள புள்ளியில் இருந்து ஒரு பொருள் நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஆரம்ப வேகம் 10 மீட்டர்/செகண்டுடன் அறியப்படுகின்றது. அது தனது இயக்கத்தின் இறுதி செகண்டில் விழுந்த தூரமும் அது முதல் 3 செகண்டில் விழுந்த தூரமும் சமனாக உள்ளன எனின் அப்பொருள் விழ எடுக்கும் நேரம் யாது? என்னவாப்பன்? ஒரு குறித்த உயரத்தில் இருக்கிற ஒரு புள்ளியில இருந்து விழவிடுறார். சோ மேலே இருந்து விழவிடைக்குள்ள அவர் என்ன சொல்றார்? கடைசி செகண்ட்ல விழுந்த தூரமும், அப்படிதானே? அது சாரி, ஓய்வுல இருந்து 10 மீட்டர்/செகண்ட் அறிகிறார். அது இறுதி செகண்டில் விழுந்த தூரம். அப்ப கடைசியா டி நேரம் விழுந்திருக்காருண்டா T-1க்கும் Tக்கும் இடையில இந்த தூரம் முதல் 3 செகண்டுக்கு விழுந்த தூரமும் சமனா. 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், அந்த விழுந்த தூரமும் சமனாம். ஓகேயா? ரைட். இதை வச்சுக்கொண்டு என்ன கேட்கிறார்? அப்பொருள் விழுந்த மொத்த நேரம், மொத்தமா இவ்வளவு நேரம் விழுந்தான்னு கேட்கிறார். சரி, ரைட். இப்ப என்ன காண்றேன்னு பாரு. இப்ப விடையில எல்லாம் 10 செகண்டுக்குள்ள இருக்குது. இப்ப பாரு என்ன செய்யறா, ஞாபகம் இருக்கே உங்களுக்கு, இந்த முக்கோண மெத்தட் ஒன்று படிச்சாங்க நாங்கள் விடி கிராஃப் செய்யல. இப்ப ஓய்வில இருந்து ஒரு துணிக்க விழுந்திருந்தா அப்ப ஓய்வில இருந்து கீழே விழுந்தா அந்த பொருள் ஓய்வில இருந்து விளையக்குள்ள இந்த 1 செகண்ட்ல விழுந்த தூரம் ஒரு முக்கோணம், 2 செகண்ட்ல 2ஆம் செகண்ட்ல விழுந்த தூரம் 3 முக்கோணம், 3ஆம் செகண்ட்ல விழுந்த தூரம் 5 முக்கோணம். புது மெத்தட் ஞாபகம் இருக்குல்லோ? சீக்கிரம் இல்லையே? ஞாபகம் இருக்கு. இப்ப இதுல என்னன்னா ஆரம்ப வேகம் 10. ஆரம்ப வேகம் 10ண்டா அந்த 1 செகண்ட் விழுந்தா பிறகுதானே இயக்கம். இங்க விளையல. ஆனா எங்களை இந்த முக்கோண கான்செப்டின் படி இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 1 செகண்ட்ல வெட்ட வேகம் என்னவா இருக்கும்? 10. அப்ப விடி கிராஃப் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். இந்த கான்செப்ட் நீங்க யோசிப்பீங்களா? 10 மீட்டர்/செகண்ட்ல இருந்து விடி கிராஃப் இத வேக நேர வரைவு தொடங்குது. அப்ப அந்த விடி கிராஃப் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நான் இப்ப இதுக்கு விடி கிராஃப் கேர்னேன்டா, சோ விடி கிராஃப் கேர்னேன்டா இப்படி வரணும். எங்க இருந்து? 10ல இருந்து தொடங்கணும். 10 மீட்டர்/செகண்ட். இப்ப 1 செகண்ட்ல போன முக்கோணம் எத்தனையா இருக்குன்னு சொல்லுவாங்க? 3 முக்கோணம். இது விளங்குகிறதா? ஏய், என்ன கான்செப்ட் விளங்குதா உங்களுக்கு? ஹோம் சார்.
இந்த இடத்தை தான் கண்டுபிடிக்கணும். இது 10ல இருந்து தொடங்குது. அப்ப ஒரு செகண்டுக்கு பிறகு உள்ள இயக்கம் தானே. ஒரு செகண்டுக்கு பிறகு உள்ள இயக்கம் இது 3 முக்கோணம் 5 முக்கோணம் போகும். அப்ப இது 3 முக்கோணம் 5 முக்கோணம் 7 முக்கோணம். அப்ப மொத்தமா எத்தனை முக்கோணம்? அப்ப 3 செகண்டுக்கு இயங்கினது 3 செகண்டுக்கு இயங்கினது எத்தனை முக்கோணம்? 15 முக்கோணம் மொத்தமா. ஓகேயா? அப்ப இனி எவ்வளவு நேரத்துக்கு பிறகு 15 முக்கோணம் வரும்? எத்தனாவது செகண்ட்ல 15 வரும்டா? அடுத்ததுக்கு 9 வரும். 11, 13, 15. இப்படி நான் எண்ணி சேரன். வேற மெத்தட் வேணும்னா சொல்றேன். இங்க பாரு 3 செகண்ட் 4, 5, 6, 7. அப்ப எத்தனை செகண்ட் இவர் விழுந்திருப்பார்? 7 செகண்ட் விழுந்திருப்பார். ஏன் இவர் சொன்னார் கடைசி செகண்ட்ல விழுந்த தூரமும் முதல் 3 செகண்ட்ல விழுந்த தூரமும் சமன். அப்ப எனக்கு முதல் 3 செகண்ட்ல விழுந்தது எத்தனை முக்கோணம்? 15 முக்கோணம். அந்த 15 முக்கோணம் எப்ப வரும்? 7ஆம் செகண்ட் விளைவுல வரும். அப்ப எங்கின தூரம் என்ன? எவ்வளவு நேரம் இயங்கியிருப்பார்? 7 செகண்ட் இயங்கியிருப்பார். இந்த மெத்தட் விளங்குதா உங்களுக்கு? விளங்குது சார். ரைட். யாராவது மற்ற மெத்தட் கேக்குறீங்களா? இன்னொரு மெத்தட் சொன்னா பரவாயில்ல சார் கேட்பாங்க. இன்னொரு மெத்தடையும் சொல்றேன் நான். இங்க பாருங்க எப்படின்னா முதல் 3 செகண்ட் விழுந்த தூரத்தை கண்டுபிடிக்கலாம் தானே. அதை கண்டுபிடி முதல்ல. முதல் 3 செகண்ட் விழுந்த தூரத்தை கண்டுபிடிப்போம். கீழ் நோக்கி SMN UT பிளஸ் ஆஃப் போடுறேன். இப்ப இடப்பெயர்ச்சி காணணும். எவ்வளவு ஆரம்ப வேகம்? 10, நேரம் 3, அரை தர 10 தர 3 வர்க்கம் 9. அப்ப இது 30, இது 45. எவ்வளவு? 75 மீட்டர். அப்ப இந்த முதல் 3 செகண்ட் விழுந்த தூரம் எவ்வளவு? 75 மீட்டர். அப்ப இந்த கடைசி செகண்ட்ல விழுந்தது 75 மீட்டர் தானே. ஓகே. இப்ப இந்த கடைசி செகண்ட்ல விழுந்த தூரம் 75 மீட்டர் என்றா இந்த நேரத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி காணுவீங்க? இப்ப ஆரம்ப வேகம் 10. இந்த இடத்துல வேகம் என்னவா இருக்கு? நான் V என்று வைக்கிறேன். இந்த இடத்துல வேகம் V என்றா அதுக்கு முதல் வேகம் என்னவா இருக்கும்? V minus 10. ஒரு செகண்டுக்கு முதல் V minus 10. அப்ப இதுக்கும் உரிய சராசரி வேகம் என்ன? இந்த 2 வேகத்துக்கு உரிய சராசரி வேகம் என்ன? V-ஐயும் V minus 10-ஐயும் கூட்டி 2ஆல பெரிய சராசரி வேகம் வரும். அது 75/1. என்ன சராசரி வேகம்? தூரத்துங்கள் நேரம் தானே. இங்க இருந்து இங்க வர ஒரு செகண்ட். அப்ப சராசரி வேகத்தை 2 விதமா காண்றேன். சாப்படுத்தின என்ன வரும்? 2V minus 10/2. அவ்வளவு. V minus 5 is equal 75. அப்ப V சமன் எவ்வளவு? 80 மீட்டர் per second. டேய் ஆரம்ப வேகம் 10, இறுதி வேகம் 80. எவ்வளவு கூடி இருக்கு? 70 கூடி இருக்கு. 70 மீட்டர் per second கூடுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஓகே விளங்குது? ஆனா இதை விட என்ன பொறுத்த மட்டும் அந்த முக்கோண மெத்தட் ஈஸியானு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க நீங்க? சார் 2 ஈஸி சார். 2 ஈஸி. ஓகே ரைட். அவன் அசித்